ஆரோக்கியமான, டேஸ்டியான ஒரு அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் ஒண்ணு போல போட்டு நம்ம வந்து செய்றதுனால எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. தனித்தனியா நீங்க பொரியல் பண்ணும்போது, குழந்தைங்கள் வந்து இந்த காய் வேண்டாம், அந்த காய் வேண்டான்ட்டு ஒதுக்கிருவாங்க. ஆனா, அதில வந்து சில சத்துக்கள் கிடைக்காம போயிரும். அதே நேரத்தில நீங்க எல்லா காயும் போட்டு ஒரு அவியல் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிட டேஸ்டியாவும் இருக்கும். அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கவும் செய்யும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? செய்றது ரொம்பவே ஈஸி. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே தாளிப்பு குடுத்துறலாம். கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயமும், பச்சை மிளகாவும், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். இப்போ எல்லா காயும் போட்டுக்கலாம். 2 தக்காளி பழமும் போட்டுக்கோங்க. எல்லா காயும் போட்டு, உப்பு போட்டு, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சுருங்க. சூப்பரா வெந்து வந்துரும். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காயும், உருளைக்கிழங்கும் இந்த ஸ்டேஜில் போட்டா போதும். கொஞ்சம் வெந்து வந்த பிறகு போடுங்க. ஏன்னா, இது உடனே வெந்துரும். மற்ற காய் மாதிரி இல்ல. இது டக்குன்னு வேகும். இப்போ வந்து இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இதில வந்து தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம். தேங்காய் அரைக்கும்போது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய், 2 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வதக்குறதுக்கும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போவும் அரைச்சும் ஊத்த போறோம். உங்க காரத்துக்கு எப்படி தேவையோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. இத அரைச்சிட்டு வந்துட்டு காய் எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு ஊத்திக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில கொஞ்சமா புளி கரைச்சு ஊத்தணும். புளி வந்து நெறைய வேண்டாம். கொஞ்சமா ஊத்திக்கலாம். உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்ச புளி இந்த அளவுக்கு தான் நான் கரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்துனா போதும் புளி தண்ணி. ரொம்ப ஊத்துனீங்கன்னா புளிப்பாயிரும். மாங்காய் நான் இன்னைக்கு போடல. அதனால புளி ஊத்தியிருக்கேன். நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் சூப்பரான அவியல் ரெடி.